ஓவர் புக்கிங் மூலமா ஃபிளைட்ல எக்ஸ்ட்ரா பேசஞ்சரை ஏத்துனதுனால இண்டிகோ எந்த மாதிரி சங்கடத்தை ஃபேஸ் பண்ணாங்க? பஸ் ட்ரெயின் மாதிரி ஃபிளைட்ல கேப் இருக்குன்னு எக்ஸ்ட்ராவா ஒரு பேசஞ்சர் கூட ஏத்த மாட்டாங்க. காரணம் ஃபிளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைம்ல பல அசம்பாவிதம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. டிராவல் சீசன் அப்போ ஃபிளைட்ல ஓவர் புக்கிங் நடக்கிறது ரொம்ப யூசுவல் தான். ஓவர் புக்கிங்னா ட்ரெயின் வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி. புக்கிங் அப்போ ஆல்ரெடி ஒரு சீட்டு ஒரு பேசஞ்சருக்கு அலாட் ஆயிடும். அவங்க கடைசி நேரம் வரைக்கும் வரலன்னா வெயிட்டிங்ல இருக்க ஸ்டாண்ட் பை பேசஞ்சருக்கு ஏர்லைன்ஸ் அந்த சீட்டை கொடுத்துடுவாங்க. அந்த வகையில இண்டிகோ 2023 வருஷம் மே மாசம் மும்பை டு வாரணாசி போற ஃபிளைட்ல ஏதோ டெக்னிக்கல் கிளிச்னால ஒரு சீட்டுக்கு மட்டும் கன்ஃபர்ம்டு அப்புறம் ஸ்டாண்ட் பை பேசஞ்சர் ரெண்டு பேரையும் ஏத்திட்டாங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது தான் எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் இருக்கிறத பார்த்துட்டு ரன்வேல இருந்து திருப்பி வந்து ஸ்டாண்ட் பை பேசஞ்சரை இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியால தீயா பரவ இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு ஒரு செக்கிங் கூட சரியா பண்ண தெரியலன்னு அவங்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திச்சு. சரி மக்களே, ஃபிளைட் புக்கிங் அப்போ நீங்க இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் ஆர் நோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.